அவ என கண்ணோட 2 பேரும் அரே அல்லா எல்லாம் நல்லா ஓப்றல்ல யா ஜோடி வாசிக்காரங்க மேல யாரு ஜோடி வாசிக்காரங்க யாரு ஜோடி வாசிக்காரங்க ஏய் என்ன நடக்குது நீ எங்க போற ஏங்க ஐயா நான் நச்சிரு ஐயா இவ 1 நம்பர் தர டோக்கன் பின்னாடி 2 பேர் போறவள 10 டோக்கன் கொடுத்துட்டாங்க இவள ஒரு டோக்கன் கொடு அவ 2 பேத்துமே போய் வந்து ஓ இது கூட்டி முட்டை ஏய் நாளத்துல குடிக்கறே சத்தம் நாளல விட அடிச்சு வரணும் ஏய் இந்த வேணா ஏய் ஏய் சண்டா தேவட பண்ணி கட்ட போறான் நீ தேவட பண்ணா ஏய் சொர்க்கம் ஏய் பத்தியா ஏய் அடல ஏய் சொர்க்கம் நீ தொடதா சொல்லுடா ஏய் சொர்க்கம் போதல சொர்க்கம் மத்தியா மதல பாதாள நிராதல சுராதல ரசதல ரசதல என்ன ரசதல வீடியோ அவரை எப்படா மனர அல்ல போனீங்க உன்னோட சொல்லு சொர்க்கம் ஓ மத்தியம் யம் அதல பாதாள இதல பாதாள பாதாள என்னதல இதல பாதாள ஏ ரசதல ஏ மப்பு வாய்வு ஓய்வு ஓயோ மேலே மேலே ஒரு 7 கீழே ஒரு 7 கீழே ஒரு 7 77 ஓடிக்கிற என்ன பின்ன ஓட்ட நான் பச்சிருந்தா ஏய் கீழே கூட்டி பாரு மாமா 77 படிச்சியா போடலாம் நீ கூட்டி கொடு பட்டு கூட்டி மாமா ஐயா போட்டுங்க ஏய் போட்டு விட்டாயா ஏய் இது நான் எழுது மேல பெரிய 7 இது மேல பெரிய 7 கீழ சின்ன 7 சபாஷ் ஏனா பெரிய 7 வந்து தாய் இது அது கீழ போட்டு குட்டி எத்தனை நாள் படிச்சீங்கடா நீ வர டீக்கோ டாக்கோ என் பூக்கோ ஏய் ஈரேழு போட்டு விட்டாயா ஆமாங்க ஒரு 7 தூக்கி கீழே போடு ஒரு 7 தூக்கி போடு அதெல்லாம் என்ன பண்ணு என்னடா போட முடியாது போடுங்க போட்டியா அப்படியே அடி மியூசிக் ஏய் கிம் கிம் ஏய் அப்படியே பாச்சிட்டியா அப்படியே கூட்டியாச்சுங்க கூட்டியா கூட்டா என்னாச்சு ஒரு குடி மண்ணாச்சு ஏய் அப்படி ஏறாது பராது பிரபஞ்ச வெளிய வந்தால் அது எப்படி கொக்கரித்து வெளிய வருமோ அது போலவே நான் எப்படி வருகிறேன் ஆனா எனக்கு அப்படி ஈராழ 14 நான் வருகிறேன் என்றால் கையெட்டி சாதிக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் என்னுடைய நாடு இருக்கிறது. பாரு 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 எப்பேற்பட்ட நாடு. பார்த்தால என்ன தெரியுது? ஆமாங்க அங்க போக ஒரு பொம்பளை வயசான கேள்வி மூத்திரம் விட்டு தேவுடா தேவு தேவுடா இல்லங்க தேவுடா தேவுடா கேப்பான் பேச்ச கேட்காது கேள்வி மூத்திரத்தை குடிக்காது நல்லவனா வாழ விடுறா. என்ன நல்லவனா எவன்டா வாழ விட்டீங்க? ஏய் நான் சொன்னேன் எனக்கு மூன்று நாடு. அது எப்பேற்பட்ட நாடு? ஏ பகதேசம் கை வல்லபாபுரி வல்லபாபுரி வரசாபுரி
வெள்ளமாபுரி ஈவர சாபுரி அதான் மொத்தம் ஏமா பேசாத யாரு கேள அம்மா நேரம் கத்துங்க வாயில வந்து ஏதோ சொல்ல போடுவாங்க நாளைக்கு இந்த காதல கொடுத்து நீங்க சொல்லணும் என்கிட்ட இந்த இதை சொல்லணும் பேசுறது கேளுங்க அவனா பைத்தியக்கார போயாமா பாட்ட யாரு பாட்ட யாரு தந்தையாவில் வரக்கூடிய யார் என்று கேட்டோம் யார் என்று கேட்டால் பெற்ற தாய் தன மிக மறந்தாலும் இல்லையே பெரு தாய் மறந்தாலும் உயிர்மை மறந்தாலும் உயிர்மையே உடல் மேய மறந்தாலும் கற்ற கல்வியை கலைமைய மறந்தாலும் நமச்சிவாயத்தை நான் மறுவேனே அப்படி வெளியே வரக்கூடிய என் தந்தையா வெளியே வரக்கூடிய யார் என்று கேட்டால் மரகத மன்னன் யார் என்று கேட்டால் என்னுடைய தந்தையை வெளியே வரக்கூடிய மரகத மன்னன் எனக்கோ 2 தாய் யாரு கற்பனி இரண்டு தாய் ஆமாங்க அப்பா அப்படி இருந்தாலும் என்னுடைய தாயார் என் தந்தையார் உனக்கு தெரிந்து விட்டதா மரகத மன்னன் கற்பனி பொற்பனி நான் யாரு உன்னை விளக்கம் தெரியல யார் அருளை பெற்று தெரிவராது சரதேவி அருள் பெற்றேன் சந்தன் சரா சந்தன் சந்தனா அப்பதான் சரா சந்தன் ஏப்பா நான் 3 நாடு சொன்னேனே அது என்ன நாடு அத சொன்னீங்களே இப்ப மததேசம் கைவலபுரி கிரிவரசாபுரி வெள்ளமாபுரி மொத்தம் 3 நாடு இந்த 3 நாட்டுக்கு ஏன் வந்தது ஆமா அந்த பேரு உங்களுக்கு தெரிவராது நீங்க எப்படிங்க நான் சொல்லட்டா சொல்லு மரகத மன்னன் ஆண்டு வரக்கூடிய யாரு மரகத மன்னன் ஆண்டு வரக்கூடிய மகதேசம் ஆமா ஆமா அப்படி இருந்தாலும் அக்கா பெரிய மாந்து போறோம் தாரமா தட்டி வை போறா போய் நீ வாடா மரகத மன்னனை ஆண்டு வரக்கூடிய அந்த நாடோ மரகத மகதேசம் கைவல்லமாபுரி பட்டினம் உனக்கு எப்படி வந்தது தெரியுமா கிரி என்றால் மலை அப்படி கடலால் கிரி என்றால் மலை அப்படி கடலால் சூழப்பட்ட உலக இருக்கிறது அதான் கிரிவரசாபுரி கைவல்லமாபுரி எப்படி வந்தது என் நாட்டுக்குள்ளே யார் ஒருத்தர் வராரோ என்னை வெல்வதற்கோ கொல்வதற்கோ என்னை மீறி இந்த நாட்டை யாராவது அடித்து உடைத்து என்னோட சமரசம் செய்தானால் இந்த நாட்டுக்கு கைவல்லமாபுரி பட்டினம் அப்படி என்று இந்த 3 நாடுக்கு இப்படி வந்தது அப்படி இருந்தாலும் என் நாமஜெயம் சராசந்தன் எப்படி பிறந்தேன் தெரிய வருமா அப்படி நான் என்ன உம்மல போய் இல்ல நாம் என் வாய் சும்மா மட்டும் ஏன்னா டீவல் போடணும் எப்படி பிறகு ஏற்கனவே காலத்திலே என் தந்தையா வெளியே வரக்கூடிய என்னுடைய என்னுடைய தாயாய் வெளிவரக்கூடிய கற்பனை பொறுப்பணிக்கு வெகு நாள் பிள்ளை என்பதை தெரியாது அதனால வேண்டி என் தந்தையாகப்பட்டவர் யாரு மரகத மன்னன் ஒரு தினத்திலே கானகத்திற்கு வேட்டையாட சென்றார் வேட்டையாட சென்ற போது அந்த தினத்திலே ஒரு பெருத்த மாமரம் அந்த பெருத்த மாமரத்திலே என்ன இருந்தது ஒரே ஒரு கனி அது என்னது ஒரே ஒரு மாங்கனி இருந்தது அந்த மரத்துக்கு காவலா வெளியே வரக்கூடிய யார் என்று கேட்டால் பரிசித்து
அந்த மாங்கனிக்கு காவலாய் விலை வரக்கூடிய பரிசுத்தி அந்த தினத்திலே என்னுடைய தந்தையாய் விலை வரக்கூடிய மரகதவன் சென்று விட்டார். பரிசுத்தப்பட்டவன் எங்கே செல்கிறாய்? என்னுடைய மனைவியாய் விலை வரக்கூடிய கற்பனைக்கு பொற்பனைக்கு பிள்ளை என்பதே கிடையாது. அதனால வேண்டிய கானகத்திலே நான் அழைத்து கொண்டு இருக்கிறேன். அப்படி என்று யார் உரைத்தார்? என் தந்தையாய் விலை வரக்கூடிய மரகத மன்னர் உரைத்தார். அந்த தினத்திலே அந்த முனிவர் என்ன சொன்னார்? நீ எங்கே கானகத்திலே அழைத்து செல்லக்கூடாது. நான் ஒன்னு சொல்றேன், அதை செய்து விட்டானால் உனக்கு பிள்ளை என்பது இருக்கும், முத்திரை பாக்கி என்பது அப்படி சொன்னார். என்னன்னு கேட்ட உடனே